ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். என்னடா இந்த பொண்ணுக்கு 3 நாள் கழித்து கார்த்திகை தீபம் போடுறாள் அப்படின்னா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு தூரங்க, பரணி தீபத்துலேருந்து வீட்டுக்கு தூரமாக தான் இருக்கேன். அதனால் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ, தீபத்துக்கு வீட்டில் விளக்கேற்றணுமே அப்படின்னு கவலைப்படும் போது என் பெரிய பொண்ணு பக்கத்தில் உட்காந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா இது மாதிரிம்மா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லேடிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்கம்மா நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு தேவையான அத்தனை சாமான்களும் அவளே க்ளீன் பண்ணி சாமிக்கு பொட்டு வச்சு பூ வச்சு வீட்டில் விளக்கேற்றி அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டாங்க. என்னம்மா உனக்கு 2 பொட்டை பிள்ளையான்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணமாக இருக்குங்க. பொம்பளை பொண்ணு இருந்தாலும் வீட்டுக்கு தூரமானாலும் வீடாகவே இருக்குங்க. எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்ருக்குங்க. நான் சொல்ல அவங்களாம் சாமி கும்பிட்டாங்க. எனக்கு வீடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இதுவே எனக்கு 2 பையனாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி என் வீடு இருட்டாதாங்க இருந்திருக்கும். ஊரே ஜகஜோதியாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி என் வீடு இருட்டாக இருந்திருக்கும் பையனாக இருந்தாலும். இன்றைக்கி எனக்கு பொண்ணு பிறந்தனால இன்றைக்கி பாருங்கள், வாசல் அவளாக கோலம் போட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றி வீட்டில் விளக்கேற்றிருக்கேன். வெளியே மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதுங்களாம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்குங்க. எனக்கு எவ்வளோ மன நிறைவே தெரியுமா? அப்பாடா, இப்போ நம்மளுக்கு பொண்ணாக பிறந்தனால தானே இப்போ வீடு வெளிச்சமாக இருக்குது. இதுவே பையனாக தான் நம்ம வீடு இருட்டாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு. பொண்ணை பெற்றவங்களெல்லாம் கம்பீரமாக தலை நிமிர்ந்து தூக்க சொல்லுங்கள், எனக்கு 2 பெண் தேவதைகள் இருக்குது அப்படின்னு. பாருங்கள், நான் வீடியோ எடுக்க வந்தேன். அம்மா நீயாம்மா இங்கே வர, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டிங்களா? உங்களுக்கு தான் வயிறு வலின்னு சொன்னீங்களா? நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடும்மா, நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் அழகாக சாமி கும்பிட்டு முடித்து சாமியெல்லாம் கும்பிட்ருக்குங்க. நிறைய விளக்கு கழுவி வச்சுருக்கோம். ஆனால் வெளியே மழை வந்தனால வீட்டுக்குள்ளேயே வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.